உன்னை பத்தி ரொம்ப பெருமையா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்தேன்டா. நீ இவ்வளவு கேவலமா நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. உன்னை புள்ளையவடா பார்த்த நானு ஒரு நண்பனா பார்த்தேன்டா. ஒரு நண்பனா பார்த்தேன். டாட், உன் அரசியல் என் விஷயத்துல மிக்ஸ் பண்ணாத. ஐ நோ எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். மாடு ஏதோ ஒரு ஊர்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குதேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்பதான்டா தெரியுது மாடு இதே ஊர்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. இத நான் சும்மா விட மாட்டேன். இவனை நீ யாருன்னு நினைச்ச? இவனும் என் புள்ளதான்டா. நம்ம வீட்டுல ஒருத்தன். இவனும் திவ்யாவும் கல்யாணம் பண்ணிக்க போறது உனக்கு தெரியாதா? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ கோவத்தை பார்க்கணும்னு நீ ஆசைப்பட. அட விடுங்கண்ணே, மாப்பிள்ள வெளியூர்ல படிச்சுட்டு வந்தவரு, அப்படி இப்படிதான் இருப்பாரு. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை செஞ்சுட்டா எல்லாம் தானே சரியாயிடும். இதுக்கு போய் நீ அவனுக்கு வக்காலத்து. முத்து, அண்ணா. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நானே முன்னாடி நின்று உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் என் மனசுக்கு சந்தோஷம். சரிண்ணே. முத்து, ம். எதையும் நீ மனசுல வச்சுக்கிட்டு போகக்கூடாது. நிம்மதியா போ, நான் பாத்துக்கிறேன். ம் சரிண்ணே. வாங்கடா குழந்தை பசங்களா. என்னடா என்ன போட வந்த மாதிரி தோணுது? கமான், இங்க இங்க வந்து போடுங்கடா. நீயே என்ன முதல்ல போடுற மாதிரி தோணுது. பன்னிக்கு பாப்கார்ன் விற்கிற மாதிரி ஒரு மூஞ்சி. நீங்க எல்லாம் என்ன போட வந்துட்டீங்களாடா? போய் வேற வேலை இருந்தா பாரு. உங்களை செப்பரேட்டா கவனிச்சுக்கிறேன். பாஸ், வேற யாரும் லோக்கல் பசங்கிட்ட பேசுற மாதிரி பேசாதீங்க பாஸ். நாங்க உங்க பசங்க. உங்ககிட்ட வேற மாதிரி பேச முடியுமா? பிச்சைக்கார பசங்களை எல்லாம் பக்கத்துல வச்சா என்ன ஆகும்னு இப்போ தெரியுதுடா எனக்கு. டேய், இந்த மாதிரி தப்பெல்லாம் பேசாத. நல்லா இருக்காத. பூர் பாய். உன்ன மாதிரி பன்னாடைகளை நான் கிட்டையே வச்சுக்கிறது இல்ல. பாஸ், இத்த விட்டு தள்ளுங்க. உங்களுக்கே தெரியும் அண்ணனே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாருன்னு. ஏன் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ற? நான் என்ன மொத்தமாவா கேட்டுட்டேன்? ஒரே ஒரு முறை உனக்கு என்ன தேவையோ, அவளுக்கு என்ன தேவையோ மொத்தமாவா கொடுத்துடுறேன். Come dear, shall we go? போடி. ஏய், பணத்துக்காக எங்க அப்பா கூட என்னென்னமோ பண்ணிருக்க. அதை விட 100 மடங்கு நான் சாரி பாஸ். எங்களுக்கு எல்லாமே அண்ணன் தான் பாஸ். நாங்க உங்க முன்னாடி நிக்கவே கூடாது. ஆனா சாரி பாஸ், வாங்கடா. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய் பாடி. நம்ம ஊர்ல பண்ணைக்கு பைத்தியம் பிடிச்சா வெடி வைப்பாங்கல்ல, அப்படி வைக்கலாமா? அத கசாப்பு கடையில போட்டு கறியாக்கிடுவாங்கடா. ஆனா நம்ம பண்ண முடியாதுல்ல. இந்த வெறி பிடிச்ச மிருகத்தை இப்படியே விட்டு வச்சா இன்னும் என்னென்ன பண்ணுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால இதை நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் கிளம்புங்க. சரிடா, சரி. என் அண்ணிய காப்பாத்த நான் போறேன். நீங்க எல்லாம் கிளம்புங்க. இது என் விஷயம், நான் பாத்துக்கிறேன்.
என்ன சொன்ன? ச்சே. அது ஏன் அண்ணி இவ்வளவு நாள் ஒரே குடும்பமா இருந்தோம், இப்ப பிரிக்கலான்னு பாக்குறியா? டேய் நம்மளை விட்டு பிரியறதுக்கு முடிவு பண்ணிட்டான், விடுறா. ஏய் புரிஞ்சுக்குங்கடா. டேய் நாம மாட்டினாதானடா. நாய்ங்க கூட்டத்துல இருந்து எத்தனை நாய் கொலைச்சாலும் அது எந்த நாயின்னு தெரியாது. மாப்ள, இது வரைக்கும் நீ பேசுன, நான் செஞ்சேன். இப்ப நீ செய்ய வேண்டியதை நான் சொல்றேன். இதான் நம்மளோட முடிவு. ம். ச்சே. நீ தூங்குமா, யார் முத்து இந்த நேரத்துல? அண்ணன் கூப்பிடுறாரு. சொல்லுங்கண்ணா. முத்து, நாளைக்கு காலையில நீ மும்பைக்கு போ. அங்க மைக்கேல் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குண்ணா. இந்த டீலை வேற யாராவது பண்ணட்டுமே. இந்த டீலை என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆ? என்ன சொன்ன? முடியாது. ஹ, முத்து என் பேச்சுக்கு எப்போதும் முடியாதுன்னு சொன்னதே கிடையாதே. முடியாதுன்னு சொல்றேன்னா மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எதுவா இருந்தாலும் இந்த டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். புரிஞ்சுதா? முத்து, இந்த டீல் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டீலை மட்டும் நீ முடிச்சு தந்தேன்னா எனக்கு பல கோடி ரூபாய் கிடைக்கும். உனக்கு எத்தனை கோடி வேணும் நான் கொடுக்குறேன். யோசிக்காம கிளம்பு. யோசிச்சாலே பயம் வந்துடும். நீ மைக்கேல மீட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஏன் முத்து, அண்ணனுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏன் வரமாட்டேன்னு சொல்லிட்ட? அண்ணன் மும்பை போக சொல்றாரு. உன்னை விட்டு எப்படி போறதுன்னு தான் யோசிக்கிறேன். எப்ப வருவ? எப்படியும் 3-4 நாள் ஆகும். முத்து, எனக்கு எல்லாமே நீதான். இந்த பணத்துக்காகவோ இந்த வசதிக்காகவோ நான் உன் கூட வரல. கூலி வேலை பார்த்தாவது என்னை காப்பாத்துவேன்னு உன்னை நம்பி வந்த. நாம எங்கேயாவது போய் நிம்மதியா வாழலாம். நினைச்ச உடனே விட்டுட்டு வர வேலை இல்லம்மா இதெல்லாம். சமயம் பார்த்து தான் வெளியில வரணும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணனுக்காக பண்ற கடைசி வேலை இது. இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கலாம். நீ போய் தூங்குமா. பார்த்து போ, பத்திரம். Wow. ஹாய் ப்ரோ. கம் ப்ரோ. ஸ்டாச்சுவை பார்க்கணும். டீல் முடிஞ்சதும் கைக்கு வரும். டீல் முடிஞ்ச உடனே கைக்கு வரும். பீஸா பார்க்காம செக் பண்ணாம எப்படி டீல் பேசுறது? இந்த பாய் மேல நம்பிக்கை இல்லை உனக்கு? I trust you. So I am here. முதல்ல பணத்தை பார்க்கணும். இந்த சையத் பாய் பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. பணம் இங்கதான் இருக்கு. பணத்தை பார்க்கணும். பணத்தை தானே பார்க்கணும். வா. பாரு ப்ரோ, பாரு. மொத்தமா இந்த அலிபாய் துட்டு. இப்ப நம்புறிய இந்த பாய?
திவ்யா கார்ல ஏறு. நான் வரல. ஏறுன்னு சொல்றேல்ல. நான் வரல. வா திவ்யா. நான் வரலன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் திவ்யா. நான் சொல்றது உனக்கு புரியல? ப்ளீஸ் திவ்யா மன்னிச்சிடு. ப்ளீஸ் ப்ளீஸ். சரி. தேங்க்யூ. கம். ப்ரோ டீ பீஸா ஓ பீஸா? இட்ஸ் நாட். இட்ஸ் a opis man. இந்த ஸ்டாச்சு தான் உன் வாழ்க்கையே மாத்த போகுது. Almighty God bro. நீ பெரிய அழுகிய நினைப்பா உனக்கு. உன்னை விட எவ்வளோ பெரிய அழுகிகள் எல்லாம் நான் அனுபவிச்சுட்டு தெரியுமா? ஆனா நீ உன் மேல இருக்கிறது பாசமா இல்ல பகையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ எனக்கு வேணும். திவ்யா, நீ ஒத்துக்கிட்டா உன்னை ஸ்வர்கத்தில் வச்சு பார்க்கலான்னு நினச்சேன். ஆனா உன்னால இந்த மாதிரி இடத்துல நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிச்ச தெரியுமா? உன் பின்னாடி நாயா அழிஞ்சேன். ஆனா நீ என் பக்கம் பார்க்கவே இல்லை. என் பின்னாடி எவ்வளோ பேர் சுற்றினாங்க. ஆனால் ஒருத்தரை நான் விரும்பலை தெரியுமா? உன்னை தான் நான் முதல்ல விரும்பினேன். ஆனால் நீ அதெல்லாம் எனக்கு தெரியாது திவ்யா. நீ எனக்கு வேணும். உன்னை நான் அடியாமல் விட மாட்டேன். 50C ஓகேவா? 50Cயா? 300C டீல் இது. மறந்துட்டியா? இந்த ஸ்டாச்சு இப்போ அலியோட இடத்துல இருக்கு. அப்போ நான் சொல்றது தான் வேலை. ஓகே, இந்த டீலுக்கு ஓகேவா? அலி, அண்ணங்கிட்ட சொன்ன மாதிரியே டீலை முடிச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த டீல் வேணாம். டீல் வேணாமா? ஓகே, கோ பேக். ம். விட்ரா 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 பொறுக்கி. பசங்களை முதல்ல துப்பாக்கி கீழே போட சொல்லு. இந்த சையத் அலி மேல கண்ணை வச்ச மொத ஆம்பளை நீதான். உயிரோட இருக்க மொத ஆம்பளையும் நீதான். எங்கடி ஓடுற? எங்க ஓடினாலும் விட மாட்டேன்ட்டு. முத்து, தெரியாம தப்பு பண்ணிட்டப்பா. என்ன விட்டுருப்பா. வேண்டாப்பா வேண்டாப்பா, என்ன விட்டுருப்பா. தயவு செய்து என்ன விட்டுருப்பா. விட்டுருப்பா, என்ன கொன்றாத. உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிய விட்டு வச்சா அது ஏன்?
எங்கடா இருக்கீங்க? என்ன பண்றீங்க? என்னடா ஆச்சு? இல்லைண்ணே, எங்களுக்கு ஒன்றும் ஆகலை. பொருள் எங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா சொல்லுடா, சொல்லு, என்னடா ஆச்சு? அந்த சையத் அலிய போட்டோண்ணே. சையத் அலிய போட்டுட்டியா? செத்துட்டானா? ஆமாண்ணே. கிளம்புங்கடா, முதல்ல மும்பையை விட்டு கிளம்பிடுங்க. அவனுங்க உங்களை போட்டுருவானுங்க. சரிண்ணே. முத்து, பத்ரம். யாருடா? திவ்யாடா. சொல்லுமா. அவன் உயிரோட இருக்க கூடாதுடா, போட்டுருணும்டா அவனை. அவனை தூக்கடா முத்த, அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ வேண்டாம் முத்து, நான் சொல்றத கேளு. அதெல்லாம் விட்டுட்டு வா. எனக்கு நீ மட்டும் போதும்பா. நம்ம எங்கேயாவது தூரமா போயிடலாம். ஆமா, யோசிச்சு பாரு மாப்ள, அவன் எம்எல்ஏ பையன்டா. என்ன பயமா? அவனை போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அவனை போட்டா அண்ணன் நம்மள சும்மா விட்டுருவாரா? நாம சாக்குறத பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. டேய் மாப்ள, நான் வர்ற வரைக்கும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஆத்திரப்பட்டுறாதீங்க. பொறுமையா நின்னு செய்ய வேண்டிய வேலை இது. சரியா? மாப்பிள்ள பத்திரம்டா. சரி, நீ பத்திரம்டா மாப்ள. டேய், நான் என்ன பாத்துக்கிறேன், அங்க நீங்க பத்திரமா பாத்துக்குங்க. சரியா? சரிடா, வாடா. தேடாம தேடுவன பார்க்காத ஆளும் இல்ல. தேடாம தேடுவன பார்க்காத ஆளும் இல்ல. கொஞ்சம் நீ தள்ளி நில்லுடா. டேய், தேடாம தேடுவன பார்க்காத ஆளும் இல்ல. கொஞ்சம் நீ தள்ளி நில்லுடா. போகாத ஊரும் இல்ல, நினைக்காத ஆளும் இல்ல. கண்ணால பத்தி கொள்ளடா. ஊரெல்லாம் இப்போ கூட்டம் கூட்டம். எத்தனை பேர் விட்டா நோட்டோ நோட்டோ. இதுக்கெல்லாம் நாம சிக்கவே மாட்டோம். தெரியாம பக்கம் வந்தியா? பார்க்க பார்வை போதாது பாரு. அனுச்ச கைகள் தாங்காது சாரு. நினைச்ச சொர்க்கம் கிடைக்காது வீணு. என்னால சுக்கி போகாத. தேடாம தேடுவன பார்க்காத ஆளும் இல்ல. தேடாம தேடுவன பார்க்காத ஆளும் இல்ல. கொஞ்சம் நீ தள்ளி நில்லுடா. போகாத ஊரும் இல்ல, நினைக்காத ஆளும் இல்ல. கண்ணால பத்தி கொள்ளடா. ஒன்னு போல எனக்கு சரியான சரக்கு கிடைக்கத்தான் வேணும். தள்ளாத உதட்டோர தேன குடிக்கத்தான் வேணும். என்னோட மல்லு கட்டாத. என்ன விட்டு நீயும் போகாத. என் கண்ணா விட்டு நீயும் மறையாத. ஆட்டம் முடியும் மாடு தன்னால. அந்த ரங்கம் தெரியும் ஒன்னால. நீ போட்ட கணக்கு தப்பாம இருக்கு. திட்டி விட்டு திட்டம் மாறுது. யார் கையில் முடிவு, உன் கையில் வெடிவு. என் மேனி உன் கையில. தேடாம தேடுவன பார்க்காத ஆளும் இல்ல. தேடாம தேடுவன பார்க்காத ஆளும் இல்ல. கொஞ்சம் நீ தள்ளி நில்லுடா. போகாத ஊரும் இல்ல, நினைக்காத ஆளும் இல்ல. கண்ணால பத்தி கொள்ளடா. பாட்டு முடிஞ்சிருச்சா? டேய், ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கடா. டேய் மாப்ள,
அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான்டா. எப்படி இருந்தாலும் அவன் இடத்துக்கு வந்து தான் ஆகணும். இப்போ நான் அங்கே வரேன். நம்ம 3 பேரும் அங்கே போகலாம். அது வரைக்கும் அங்கேயே இருங்க. வச்சுக்கலாமா வேணாமா? ஏய், சவுண்டை கொஞ்சம் கூட்டி குடு. He's gone mad. மாயா, அந்த கன்னை குடு. கன்னை குடு மாயா. டாடி ஃபோன் பண்ணு மாயா. மாயா, இவனை சாகடி முத்து. இவன் சாகிறத நான் பார்க்கணும். பொறுக்கி ராஸ்கல். முத்தோ முத்தோ, ஏன் முத்தோ? எங்க அப்பா உன்னை தான் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாரு. நீ அவங்க புள்ள மேலேயே கே வச்சிட்டியா முத்தோ? சரி முத்தோ, தப்பு பண்ணிட்டேன். இனிமே திவ்யாவை நான் பார்க்க மாட்டேன். போர் பாய். அப்படியும் நான் என்ன கேட்டேன்? ஒரே ஒரு தடவை இதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல முத்து. டேய், நாம எதையோ எதிர்பார்த்து இங்க வந்தோம். நம்மளோட அறியாமையை பாத்தியா? இப்போ எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு. ஏய் மாப்பிள்ள, எல்லாமே முடிஞ்சு போச்சுரா. ஏச்சே, அடங்க மாட்ட. டேய், முதல்ல திவ்யாவுக்கு லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணி சொல்றா. அவ காத்துக்கிட்டு இருக்க போறா. ஏய், ஃபோன்ரா? என்கிட்ட கேக்குற? என்னடா போட்ட? நல்லா செக் பண்ணி பாருடா. இல்லையடா. ஓ பிரதாப் கார் எங்க நிக்குது? கார் எங்க நிறுத்திட்டு எங்க போனாரு? இங்க ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
அந்த பொறுக்கி பசங்களை போட்டுட்டியா? போயிடுவானுங்கண்ணே, கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏய், ஏய், சுந்தர், ஏய், எழுந்துடுறா. ஏய், சுந்தர், எழுந்துடுறா. ஏய். ஏய், முருகா, ஏய் முருகா. ஏய், ஏய், போகாதீங்கடா. ஏய், ஏய், என்னை விட்டு போகாதீங்கடா. ஏய், ஏய், என்னை விட்டு போகாதீங்கடா, போகாதீங்கடா. எவனோ ஒருத்தன் என்ன அனாதன்னு சொன்னதுக்கு கோவப்பட்டீங்களா? என்ன இப்ப நீங்களா அனாதைய விட்டு போறீங்களா? ஏய், போகாதீங்கடா, போகாதீங்கடா. ஏய், திவ்யா, பாய். திவ்யா, 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 என்னை விட்டு போகாத திவ்யா, திவ்யா, என்னை விட்டு போகாத திவ்யா. முடியல. பிரதாப், எங்க அப்பா கிட்ட நான் மலையை கேட்டேன்னா தங்க மலையை வாங்கி கொடுப்பாரு. உயிர்னு சொன்னாலே அவர் உயிரை எனக்கு கொடுப்பாரு. நான் கேட்டு கிடைக்காத பொருளே இல்லை. கேட்காம கிடைச்சது நீதான். ஆனா அது எவ்வளவு தூரம் இருக்கும்னு தெரியாம உன் உயிரோடு கலந்து இருக்க நினைச்சேன். ஆனா நீ எந்த அளவுக்கு உண்மையா இருந்தன்னு உனக்காவது தெரியுமா? நான் என்னையே உனக்கு முழுசா கொடுத்துட்டேன். ஆனா நீ உன்னை என் உயிரா நினைச்சுதான் நான் உன் கூட இருந்தேன். நான் இப்ப என் உயிரையே விட போறேன். ஏன்னா உன் உயிர் எனக்குள்ள. அப்பா, கண்ணீர்னா என்னன்னே தெரியாம எங்களை நீங்க வளர்த்துட்டீங்க. அதனாலதான் என்னமோ இப்ப நான் கண்ணீர்லயே மிதக்கிறேன்.
நான் கேட்டது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே செஞ்சு முடிக்கிற அப்பா, கூட பிறந்தவளா இருந்தாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிற தங்கச்சி, இந்த மாதிரி இருக்கிற ஒரு நல்ல குருவி கூட்டுல தெரியாம வந்து சேர்ந்த கழுகால நான் என் உயிரை மட்டும் விட்டு என்னோட மனசை உங்களோட வாசல்ல புதைச்சிட்டு போறேன். அதை மெதிச்சாவது தண்டிங்க. பிரதாப், ஐ லவ் யூ. பிரதாப், ஐ லவ் யூ. Dad. Dad. பிறப்பு இன்றி வளர்ப்பு இன்றி தாகமின்றி மோகமின்றி, பிறப்பு இன்றி வளர்ப்பு இன்றி தாகமின்றி மோகமின்றி, வியர்வு இன்றி கோபமின்றி கத்தி இன்றி சண்டை இன்றி ரத்தமின்றி சத்தமின்றி வாழ்க்கை ஏதடா மனிதன் வாழ்க்கை ஏதடா, வாழ்க்கை ஏதடா மனிதன் வாழ்க்கை ஏதடா. ஓ ஓ வாழ்க்கையேதடா மனிதன் வாழ்க்கையேதடா. பிறப்பு இன்றி வளர்ப்பு இன்றி தாகமின்றி மோகமின்றி, பிறப்பு இன்றி வளர்ப்பு இன்றி தாகமின்றி மோகமின்றி, வியர்வு இன்றி கோபமின்றி கத்தி இன்றி சண்டை இன்றி ரத்தமின்றி சத்தமின்றி வாழ்க்கையேதடா மனிதன் வாழ்க்கையேதடா, வாழ்க்கையேதடா மனிதன் வாழ்க்கையேதடா.